இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, தஞ்சாவூர் தஞ்சாவூர் பெயிண்டிங்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாரி செஞ்சிருக்கக்கூடியதா. இத செஞ்சவங்க மேடம் பூங்கோதை அவங்க. நம்ம கரூர சேர்ந்தவங்க. இவங்க தான் இந்த பெயிண்டிங் செஞ்சிருக்காங்க. கலைப்படைக்கும் கரங்கள் அப்படிங்கிற இந்த சீரிஸ்ல நம்ம 5வதாக இந்த கரங்கள தான் நம்ம அறிமுகப்படுத்த போறோம். மேடம் இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்ன்னு சொல்றீங்க. இதோட ரேட் எவ்வளவு இருக்கும்? இதோட ரேட் வந்து 8,000ல இருந்து 10,000 வரைக்கும் குடுக்கலாம் சார். இவ்வளவு அதிகமா விலை சொல்றீங்களே! எதனால இது ரேட் ஏன்னா இவ்வளவு அதிகம்? இதுல கோல்டு ஃபாயில் நம்ம ஒரிஜினல் கோல்டு போட்டிருக்கறனால இதோட ரேட் வந்து இவ்ளோ இருக்குது. ஏன்னா இதுல 24 கேரட் கோல்டு அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு கோல்ட் ஃபாயில் தான். ஒரிஜினல் கோல்டு. ஓ! ஒரிஜினல் கோல்டு அது எல்லாமே. ஓ! ஏன் இவ்வளவு தஞ்சாவூர் பெயிண்டிங் மட்டும் காஸ்ட்னா இந்த கோல்டு வச்சு செய்றதுனாலயா? கோல்டுனால தான் சார். ஆமா. கோல்டுனால தான் இவ்ளோ காஸ்ட் இருக்கு. வேற என்ன பொருட்கள வச்சு இந்த தஞ்சாவூர் பெயிண்ட செய்வீங்க? முக்கியமானதுன்னா கோல்ட் ஃபாயில் தான். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ற ஸ்டோன்ஸ பொறுத்து இருக்கு சார். ஜெய்ப்பூர் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பவளம் யூஸ் பண்ணலாம். முத்து அந்த மாதிரி ஸ்டோன்ஸ பொறுத்தும் அது விலை வந்து நம்ம நிர்ணயிக்கலாம். ஓ! அதனால தான் இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் எல்லாம் வந்து நெறைய காசு அதிகம் வருது. சாமியோட நகைகள் அதுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரீசியஸ் ஸ்டோன், செமி ப்ரீசியஸ் ஸ்டோனான ஏடி ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அது நல்லா நம்ம சாமி கும்பிடும்போது தீபாராதனை காட்டும் போதெல்லாம் அது நல்லா ஜொலிக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரிலாம் ஆட் பண்றது. ஓ! இப்போ பாருங்க மக்களே, இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கோட விலை கட்டம் எப்பவுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப கலைப்படைப்பு. ஏன் என்ன காரணம்னா, இவை அத்தனையும் கைகளால செய்யப்படுறது. இதுல பயன்படுத்தக்கூடிய கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் கலர் கிடையாது. எல்லாமே கோல்டு. இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த மணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அல்லது ரொம்ப செயற்கையாக உருவாக்கப்பட்டது. அது நம்மளுடைய தேவைகளை பொறுத்து செஞ்சு கொடுக்குறாங்க. இதனால தான் தஞ்சாவூர் பெயிண்டிங்கினுடைய விலை எப்பவுமே ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த கலை படைக்கக்கூடிய கரங்கள் யார் அப்படின்னா பூங்கோதையுடைய இந்த கரங்கள் தான். சரி, இந்த கரங்கள் அறிமுகப்படுத்துதல சிறகுகள் எஃப்எம்க்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. எனக்கு இந்த மாதிரி ஒரு கலைய பத்தி சொல்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்கு இந்த சிறகுகள் எஃப்எம்முக்கும் நான் ரொம்ப பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருமே இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணி பாருங்க. எஃப்எம்மும் கேளுங்க. தேங்க்யூ.